ஓகே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சிங்கிள் இமேஜ் வந்துட்டு நம்ம எப்படி ட்ரேஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்ட்டு பின்இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பின்இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டு மேலே டைப் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என்னோடய மொபைலில் ஆல்ரெடி இருக்குது. இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாகின் பண்ண சொல்லி கேட்கும். மொபைல் நம்பர் ஆர் இமெயில் ஐடி கொடுத்துட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுலேயே காட்டும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. லைக் ட்ராயிங், மியூசிக், ப்ளவுஸ் டிசைன்ஸு, அந்த மாதிரி சம்திங் உங்களுக்கு பிடிச்சத வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு எது வேணுனாலும் அதில் வந்து சர்ச் பண்ணால் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் ஆரி ஒர்க் ப்ளவுஸ்ன்னு சொல்லி சர்ச் பண்ணேன். அதுகளோட ரிலேட்டட் டிசைன்ஸ் எல்லாமே காட்டுச்சு. அடுத்து நான் வந்து இப்போது நம்ம ட்ராயிங் வந்து போடுறதுக்காக ஏதாவது ஒரு டிசைனோ ட்ராயிங்கோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். நான் வந்து ஃப்ளவர் மோட்டிஃப் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஃப்ளவர் மோட்டிஃப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணும்போது கீழே நிறைய காட்டும். நான் ஃப்ளவர் மோட்டிஃப் டிசைன் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போனேன்னா அதில் நிறைய டிசைன்ஸ் வந்து காட்டும். பாருங்கள், லோட்டஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா லோட்டஸ் ரிலேட்டடாக என்னென்ன இருக்கோ அந்த மாதிரி காட்டும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள், இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து இதில் இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ண உங்களுக்கு டிசைன்ஸ் புதுசாக கிடச்சிட்டே இருக்கும். அப்புறம் நீங்கள் வந்து இப்போ ஒரு ஆரியில் ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டிசைன்ஸ் வந்து வேணும். எங்களுக்கு ஸ்டிச்சஸ் தெரியும், ஆனால் பட் எப்படி அதை வந்து ஒரு டிசைனுக்குள்ளே கொண்டு போகிறதுன்னு தெரியல அப்படின்னா, நீங்கள் அந்த ஸ்டிச்சஸை வந்து மேலே டைப் பண்ணி அதோட ஆரி டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா கீழே வரும். பாருங்கள், நான் டபுள் செயின் ஸ்டிச் டிசைன் சொல்லி போட்டிருக்கேன். கீழே அது ரிலேட்டடாக என்னென்ன இருக்கோ அந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சுன்னு சொல்லிட்டு நான் போடுறேன். ஜிக்ஸாக் ஆரி டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். அது உள்ளே போனீங்க அப்படின்னா நான் ஆரின்னு மேலே போடலை. இப்போ ஆரின்னு சொல்லிட்டு போடும்போது அது ரிலேட்டடாக எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ நீங்கள் இது ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இதையே கூட நீங்கள் வச்சு ட்ரா பண்ணிவிட்டு இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். இல்லை ஒரு ஐடியாக்காகவும் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் கிடைக்கும். நம்ம அந்த ஸ்டிச்சஸில் எந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் போடலாம் அப்படின்ற ஒரு கிளியாரிட்டி வந்து இதில் கிடைக்கும். சரி, ஓகே. நம்ம எப்படி ட்ரேஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஏதாவது ஒரு ஃப்ளவர் மோட்டிஃபை வந்து நான் இப்போ சூஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் எப்பவும் இருக்கிற டிசைன்ஸையே போடாதீங்க. நீங்கள் க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணி போடுங்க. இப்போ இருக்கிறதுல வந்துட்டு நீங்கள் க்ரியேட்டிவாக பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஆர்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரி, நான் இப்போ வந்துட்டு இந்த ரோஸ் மாதிரி இருக்கிற ஒரு பேட்டர்னை வந்து எடுத்துக்கிறேன். இது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னா, பக்கத்தில் அந்த 3 டாட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே போனால் டவுன்லோட்னு இருக்கும். அது உள்ளே போனீங்க அப்படின்னா இது வந்துட்டு வேண்டாம். இது வந்து ஷேர் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ். வெளியே வந்துட்டு இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. டவுன்லோட் இமேஜ் கொடுங்க. பக்கத்துலேயே சேவ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கிறதுனால எனக்கு அதுக்குள்ளே போயிட்டு சேவ் ஆகிடுச்சு. நீங்கள் சேவ் கொடுங்க. சப்போஸ் உங்களுக்கு எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. டவுன்லோட் இமேஜ் கொடுத்து சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். சேவ் டு போர்டு அப்படின்னு நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து எனக்கு சேவ் ஆகிடும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அகைன் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் பேப்பர் காப்பி அப்படின்ற ஒரு ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். இந்த 2 ஆப்புமே ஆரி ஒர்க்குக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பேப்பர் காப்பி தெரியுதுங்களா, இந்த மாதிரி இருக்கும். இது வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க இல்லையா, அந்த இமேஜை போய் அப்லோட் பண்ணணும்.
பாருங்கள். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பார்த்துட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா பாருங்கள். ஓகே, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் மேலே இருக்கும். எப்படி இது வந்து ஸ்விட்ச் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ். இது வந்துட்டு ஓகே காட் இட் கொடுத்து உள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு பாருங்கள், இது வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் வந்து நம்ம பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சைடில் வந்து லாக் சிம்பிள் இருக்கும். லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் வந்து மூவ் ஆகாது. நீங்கள் எந்த சைஸ் லாக் பண்ணீங்க அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருந்ததுன்னா அதையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் திரும்ப அதை எடுத்துகிட்டு போய் அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு பாருங்கள், நான் லாக் பண்ணிட்டேன். எனக்கு மூவே ஆகலை. அதை நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா வால்யூம் டவுன் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த லாக் வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம். இப்போது அதை அப்படியே கொண்டு போய் நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணுவீங்க இல்லையா, அந்த ஒயிட் கிளாத்து, இது வந்துட்டு இந்த ஒயிட் கிளாத் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் இந்த மெத்தடு. உள்ளே வச்சு அடியில் வச்சிங்கன்னா உங்களுக்கு மேலே நல்லாவே கிளியராக வந்து நமக்கு கிடைக்கும். அதை வச்சு மேலே அப்படியே ட்ரா பண்ணிக்க வேண்டியது தான். எதுக்காக அப்படி பண்ணுறோம், பேப்பர் காப்பி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃப்ளவர் மோட்டிவ் அந்த டிசைன் வந்து மூவ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக அதில் போட்டு வச்சிட்டோன்னா நமக்கு மூவ் ஆகாது. நம்ம ஃபுல்லாகவே ட்ரா பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுன்ற ஸ்டிச்சஸில் நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. இது ஒரு சிங்கிள் இமேஜுக்கு மட்டும்தான். நீங்கள் பெரிய பெரிய ப்ளவுஸ் ஃபுல்லாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இந்த மெத்தட் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அதுக்கு ஃபுல்லாகவே ட்ரேசிங் சீட் ரெடி பண்ணி அதில் ட்ரேஸ் எடுத்து நம்ம ப்ளவுஸ்க்கு எப்படி போடுறதுன்னா பின்னாடி கிளாஸஸில் சொல்லித்தரேன். ஃப்ரீயாக ஆரி கிளாஸ் கற்றுக்கணுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.